உத்தரகாண்டில் MBA பட்டதாரியை போலி என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற 17 போலீசாருக்கு ஆயுள் சிறை தண்டனை வழங்கி டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தைச் சேர்ந்த ரன்பீர் என்ற இளைஞரை கடந்த 2009ஆம் ஆண்டில் உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் இன்னொரு கொள்ளையனுடன் சேர்த்து போலீசார் சுட்டுக் கொன்றனர். இவ்வழக்கை CBI விசாரித்தபோது ரன்பீரை போலீசார் திட்டம் போட்டு கொன்று என்கவுண்டர் நாடகமாடியது அம்பலமானது. டெல்லி திஸ்ஹசாரி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள CBI நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 போலீசாரையும் குற்றவாளிகள் என நீதிபதி JBS மாலிக் கடந்த வெள்ளியன்று அறிவித்தார். திங்களன்று தண்டனை விவரத்தை நீதிபதி மாலிக் வாசித்தார். குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 17 போலீசாருக்கும் ஆயுள் சிறை தண்டனையுடன் 20,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் அவர் தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். வேலை தேடிச் சென்ற அப்பாவி மகனை கொன்ற குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க கேட்டு அப்பீல் செய்யப்போவதாக ரன்பீரின் குடும்பத்தினர் கூறினர். அதே நேரத்தில் குற்றவாளிகள் தரப்பு வக்கீல் SP சிங் ராத்தோர் கூறுகையில், என்கவுண்டர் நடந்ததற்கான நேரடி ஆதாரங்கள் இல்லாததை சுட்டிக்காட்டி தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக தெரிவித்தார்.